கல்ஃப் நியூஸின் தமிழினுடைய செய்திகளில் ஃபிஃபா உலகக் கோப்பை காற்பந்து போட்டியை அமெரிக்காவில் விளையாட மறுப்பு தெரிவித்த ஈரான். 2026 ஃபிஃபா உலகக் கோப்பை காற்பந்து போட்டிகளில் பங்கேற்கப் போவதில்லை என்று ஈரானின் விளையாட்டுத்துறை அமைச்சகம் முதலில் அறிவித்திருந்தது. ஆனால் தற்போது அந்த நிலையில் ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அதன்படி அமெரிக்காவில் விளையாடுவதற்கு பதிலாக தனது ஆட்டங்களை மெக்சிகோவிற்கு மாற்ற கோரி ஈரான் காற்பந்து கூட்டமைப்பு ஃபிஃபாவிடம் பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் மற்றும் அமெரிக்காவுடனான மோதல் போக்கை காரணம் காட்டி ஈரான் இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளது. குறிப்பாக ஈரான் வீரர்களின் பாதுகாப்பிற்கு தம்மால் உத்தரவாதம் அளிக்க முடியாது என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. குரூப் ஜி பிரிவில் இடம்பெற்றுள்ள ஈரான் தனது தொடக்க ஆட்டங்களை லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் சியாட்டில் நகரங்களில் விளையாட வேண்டியுள்ளது. ஆனால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக மெக்சிகோவில் விளையாடவே விரும்புவதாக ஈரான் காற்பந்து தலைவர் மெஹ்தி ஜாத் தெரிவித்துள்ளார். ஈரானின் இந்த கோரிக்கை குறித்து ஃபிஃபா இன்னும் இறுதி முடிவு எடுக்காத நிலையில் உலகக்கோப்பை காற்பந்து வட்டாரத்தில் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதினூடாக அறிந்து கொள்ள முடியும்.